எங்களுக்கு யார் நல்லாட்சி செய்கிறவங்க வந்தாலும் சந்தோஷம்தான். யாரோடைய இலவசத்தையும் நம்பி நாங்கள் இல்லை. சரிங்களா, எங்களுக்கு வேணுன்றது நல்ல கல்வி, நல்ல வேலைவாய்ப்பு. அந்த வேலைவாய்ப்பை எந்த கவர்மெண்ட் அமைச்சு தராங்களோ அவங்களுக்கு இளைஞர்களோட ஓட்டு கண்டிப்பாக இருக்கும். அவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து தான் நாங்கள் எந்த தலைவரும் தேர்ந்தெடுக்கிற நிலைமையில் இருக்கோம். யார் வந்தாலும் நல்லது தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச கெஸ் விஜய் வந்தால் ஒரு சான்ஸ் கிடைக்குமே அப்படின்ட்டு. என்ன காரணத்துக்காக விஜய் மேலே இப்போ எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் கொடுத்து தானே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக விஜய் தானா? ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா புதுசாக வந்தால் போட்டு தான் வேணும். சரி, இல்லை இப்போ இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களாம் காசு கொடுவாங்கல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு மாற்றி போட்டுற மாட்டீங்களா? இப்போ அப்படிலாம் இல்லைண்ணா, நாங்கள் ஆல்ரெடி விஜய் ஃபேன் தானா. ஆமாம், எல்லோரும் எத்தனை ஓட்டு இருக்குது வீட்டில் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஓட்டா விஜய்க்கு தான். என்னண்ணா ஒருவேளை ரொம்ப காசு கொடுத்தா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன காசுக்கோசலாம் விஜய் விட்டுருவாங்களா? என்னண்ணா இல்லைண்ணா விஜய் தானே. விஜய் தான். ஆமாம். எத்தனை ஓட்டு இருக்குண்டா வீட்டில்? வீட்டில் ஒரு 40-50 இருக்கும்ல. ஆமாம், 40-50 இருக்கும். 40-50 ஓட்டில் எத்தனை ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு வேணும்? கண்டிப்பாக 50 ஓட்டு விழும். ஆமாம், எல்லாரும் வீட்டில். ஒரு டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே இல்லை நானா அதெல்லாம் தேவையில்ல. காசு கொடுத்தா மாறுறது மாதிரி யாராவது நம்ம வீட்டில் அப்படிலாம் யாருமே இல்லை. புதுசாக இருந்தால் எல்லாம் ஓட்டு போடுவாங்கண்ணா. ஆமாம், விஜய்க்கு மீன். எந்த ஊர்வா? இங்கே தான், புதுப்பேட்டை தான். ஒரு வாட்டி அவரை தான் விஜய் தான் விட்டு பாருவேன். அவரும் என்ன எப்படி பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் திரும்பி ஸ்டாலியா கூட வரலாம், எடப்பாடி கூட வரலாம். எதுக்காகங்க இவ்வளோ போட்டி? முன்னெல்லாம் விஜயகாந்த் வந்தார், தடுங்களாக பண்ணிவிட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். இந்த பையன் ஆர்வமாக வரப்போ கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். விட்டு கொடுத்து போகிறதுல என்ன தப்பு இருக்குது? வந்துடும்னு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. அவரை வந்து முக ஸ்டாலின் வரக்கூடாதுலாம் சொல்லலை. நீ ஒரு வாட்டி விட்டு கொடுத்துப்பாரு. மனுஷால் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு திருப்பி நீ தானே ஆள போகிற. அவர் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீ அப்புறம் இது பண்ணு, சேனல்ஸ் பண்ணு. ஒன்றும் புரியாத அங்கேயும் இங்கேயும் சாப்பிட விட மாட்டல, அங்கேயும் சாப்பிட விட மக்கள் கடந்துக்கிட்டு நடுப்புற எவ்வளோ தவிக்குது. அதெல்லாம் மீண்டு வந்து எம்ஜிஆர் கொடுத்தாங்க, ஜெயலலிதா அம்மாவுக்கு கொடுத்தாங்க. எவ்வளோ அந்த காலத்தில் இருந்தால் அண்ணா காந்திக்கெல்லாம் கொடுத்தாங்க, இந்திரா காந்திக்கெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களாம் வரலையா? எல்லாம் தாண்டி தான் வராரு. எவ்வளோ சமாளித்து பார்க்குறாரு. சமாளித்து வரட்டும், ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். இத்தனை தலைவர் இருக்கிறீங்க, பெரிய பெரிய எம்பி, பெரிய ஐஏஎஸ் கலெக்டர்லாம் படித்தவங்க இருக்கிறீங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பாரு பையாவுக்கு. பையன் வந்து பார்க்கட்டும். ஆட்சி சரியில்லைன்னா அப்புறம் மக்களாகவே கழிச்சு விட்டு போகட்டும். அது எதுக்காக இவ்வளோ போராட்டம்? பொண்டாட்டி புள்ள நாட்டில் இருக்கிற கொய்ந்தாலாம் ஈத்து மாலை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மாலை விடாதீங்க, ஒருத்தரை வாயை விடுங்க. அவங்க எப்படி வாழ்கிறத பார்த்துட்டு திருப்பி நீங்களே வாங்க. மக்கள் உங்களை நம்பாத இருக்குமா? நம்பும். நீ செய்யலாம் சொல்லலை. இவ்வளோ அட்டகாசம் நாட்டில் நடக்குது. ஒரு ஒத்தையில் யாரோ ஒரு பொண்ணு போக முடியுதா? முடியலையாப்பா. நாங்களாம் நடுத்தர மக்கள், நாங்களாம் உழைச்சி தான் இன்னமும் சாப்பிட்றோம். எந்த கவர்மெண்ட் பணம் எங்களுக்கெல்லாம் வந்து சேருது? நாங்கள் எந்த உழைப்பில் சாப்பிட்றோம்? உழைச்சி தான் நாங்கள் சாப்பிட்றோம். அதுக்காக அவரை வந்து ஸ்டாலினை நாங்கள் வந்து குறை சொல்ல மாட்டோம். ஒரு வந்து எடப்பாடியும் குறை சொல்ல மாட்டோம். ஸ்டாலின் அவர் நல்லவர் தான், அவரெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு வாட்டி அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கட்டும். இவர் எப்படி வந்து நாட்டை நாட்டுறாருன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நீ பண்ணு. ஏன் அந்த பையனுக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க? அது ஒரு புள்ள மாரி தானப்பா. அவர் என்ன அந்த ஊர் மக்கள்லாம் ஏமாற்றி சாப்பிட்ருவாரா? பாருங்கள், ஒரு மாதம் என்ன, ஒரு வருஷம் நீங்கள் ஒரு கேரண்ட் கொடுத்து பாருங்கள் அந்த பையனுக்கு. எப்படி தமிழ்நாடு எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். எப்படி அந்த பையனை நிர்வாகம் கொண்டு வராருன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஏன் அவ்வளோ ஒரு அட்டகாசம் பண்ணி வைக்கிறீங்க? வேண்டாப்பா. அதுவும் ஒரு இந்த மண்ணில் பிறந்த ஒரு மண்ணு தான். அது வருங்கிற ஆர்வத்தில் கொஞ்சம் விட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீனும் டென்ஷன் ஆகாது, அவரும் டென்ஷன் வேண்டாம், ஒருத்தருக்கு மக்களுக்கும் டென்ஷன் வேண்டாம். மக்களை நம்புகிறாங்க, நம்பி பார்க்கட்டும். அவர் எப்படி வராருன்னு பார்க்கட்டும். உன்னை யாரும் கைவிட மாட்டாங்க. இது கடவுளை தான் பதில் சொல்லணுங்க. யார் சிஎம்மா வருவாங்க? வா இங்க வா. இங்க வந்து சொல்லு. விஜய்க்கு. யாரை சொல்லணும்? விஜய்க்கு. ஏன் விஜய்க்கு சொல்லணும்னு சொல்ற? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? விஜய் தான் வருவார். விஜய் தான் வருவாரா? அப்படியே வீட்ல உங்க வீட்ல அப்படி சொன்னாங்களா அவனே? இல்ல சொல்ல அவன் தான் எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கறான். என்ன காரணத்துக்காக விஜய் வரணும்? ஒரு மாற்றம் தான், புது மாற்றம் வரணும். நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த தலைவர் வந்து நம்ம
சிஎம் உட்கார வச்சு பார்க்குறோன்னு ஒரு ஆசை தான். குறிப்பாக விஜய் மேலே இருக்கிற விஜய் மேலே போடப்படுற பழிகள் அவதூறுகள் இதெல்லாம் தாண்டி எப்படி விஜய் வருவார்னு நினைக்கிறீங்க சார்? அவதூறுகள் எல்லார் மேலேயும் தான் இருந்துச்சு, பழைய பெரிய பெரிய தலைவர்கள் மேலேயும் இருந்துச்சு. அதையும் தாண்டி அவங்கெல்லாம் வரலையா, அதே மாதிரி தான் இவரும். ஆனால் விஜயோட அரசியலை விமர்சனம் பண்ணாமல் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை உண்மையோ அது எல்லார்கிட்டயும் இருக்கிறது தான். தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லாரும் அப்படி தானே, ஏதானா ஒன்று சாதிக்கணுன்னா பள்ளி போட தான் செய்வாங்க. அதனால் வந்து அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு அவர் வருவாருன்னு ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படி கிராமத்து மக்கள்லாம் உங்களை மாதிரி எடுத்துக்குப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு விஜய் இமேஜை ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இங்கே சிட்டியில் இருக்கிற மாதிரி அங்கேயும் அதே தானே, எல்லோரும் டிவி பார்க்குறாங்க, நியூஸஸ் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்கறதுனால அவங்களுக்கும் ஒரு இருக்கும், ஒரு மாற்றம் வரணும், புதுசாக எதனா வந்து புதுசாக எதனா வந்தால் எதனா செய்வாங்க, புதுசாக செய்வாங்கன்னு ஒரு இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, முதல்வராக வர இருக்குது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப குறிப்பாக வந்து கட்சிகள்லாம் காசு அதிகமாக கொடுக்க தொடங்கிட்டாங்க, எப்படி பார்க்குறீங்க? அதையும் தாண்டி எப்படி விஜய் வெற்றி பெற முடியும்? முன்னாடி இருந்தது தானே, இப்போ புதுசாக ஒன்றும் கிடையாது. இப்போ நினைச்சு பாருங்க, இப்போ உங்கள் குடும்பத்துக்கே வந்து ஒரு வீட்டுக்கு இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்க, ஒரு ஆளுக்கு 5000 ரூபான்னு கொடுத்துட்டா 25,000 ரூபா கிடைச்சிரும். அதையும் தாண்டி எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்க? வாங்குறவங்க வாங்குவாங்க, வாங்கிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, யாருக்கு வேணால் போடலாம். கொடுக்கறத இலவசம் கொடுக்கறத யாரும் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. ஒரு சின்னதாக எது கொடுத்தாலும் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க தான் செய்வாங்க. அதனால் வந்து நீ சொல்கிற எதுக்குடா விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறேன். விஜய் வந்து புதுசாக ஏதாச்சும் செய்வார். இப்போ நம்ம டிவியில் பார்க்குறது அவர் வந்து சிஎம்மா தான் நல்லா இருக்கும்ல. நீ பயங்கரமான இருக்கு. ஓகேடா, சூப்பர். பேர் என்ன பேர் தம்பி? ஜோவன். இப்போ வந்து அதிமுக குறிப்பாக இந்த கட்சிகள் மேலே வந்து மக்கள் ஒரு சாதாரண அப்போ புதுசாக மாற்றத்தை தேடுறாங்க. விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? 2 பேரில் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க 2 பேருன்னு இல்லைங்க சார், யாராக இருந்தாலும் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களோ, இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அதிகரித்து தான் வருது, பணப்புழக்கமும் நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி தமிழ்நாட்டை முன்னேற்றது வழிக்கு யாரோட திட்டங்கள் நல்லபடியாக இருக்கோ, இன்னையோட படிப்பறிவு சதவீதம் நிறைய இருக்குது, எல்லாருமே படித்தவங்களாக தான் இருக்கும். ஸோ நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி யாரோட வேலைவாய்ப்பு நல்லா இருக்கோ, அது சீமானாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, இல்லை உதயநிதியாக இருந்தாலும், எந்த தலைவராக இருந்தாலும் இளைஞர் சமுதாயம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடும். பாதுகாப்பு வேணும் நாட்டில் பாதுகாப்பு. படத்தையே ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, விஜய் எப்படி வந்து வெற்றி பெறுவார் நம்பி நினைக்கிறீங்க? ப்ரோ படம் ரிலீஸ் வந்து அது அவங்க என்ன இருக்குன்னு அந்த ஏன் ரிலீஸ் ஆகணும்னு எல்லாருக்குமே அந்த நியூஸ் தெரியும். சொல்கிறேன், அவ்வளோ அழுத்தம் கொடுக்காங்க. ஒரு படம் வந்தாலே மக்கள் மனசில் பாதிப்பு வந்து விஜய்க்கு ஓட்டு வந்து இல்லை மீன்ஸ் அந்த படத்தில் வந்து படம் வெளியே வந்தால் அதனால அவருக்கு நிறைய இது வந்துடும்னு சொல்லி கூட அதை பிளாக் பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் அதுதான் மெயின் ரீசனே, வேற ஒரு ரீசனும் கிடையாது. படத்துக்கே அழுத்தம் கொடுக்குறாங்களே, முதல்வரை வர விடுவாங்களான்னு கேட்குறேன். விட மாட்டாங்க தான், இருந்தாலும் ஓட்டிங் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது, சான்ஸ் கிடைக்கல. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். அங்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு இருக்குதா, இல்லை சென்னையில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு? இல்லை ப்ரோ, சென்னை இல்லலாம் இல்லை ப்ரோ. ஐ மீன் நான் விஜய் ஃபேன்லாம் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், விஜய்க்கு எல்லாத்துலேயுமே ஃபேன் இருக்குது, அவ்வளோதான். அப்படி தான் சொல்ல முடியும். யார் ஃபேன்? நான் வந்து சூர்யா ஃபேன் தான். சூர்யா ஃபேன் தான். இப்போ சூர்யா வச்சே பயங்கரமாக கம்பேர் பண்ணுறாங்க. சூர்யா என்ன, அதாவது இப்போ விஜய் எதிர்க்கிறவங்க சூர்யா என்னெல்லாம் பண்ணுறாரு தெரியுமா? அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு, இவ்வளோ மக்களுக்கு வைக்கிறாரு, அவரே நாங்கள் வந்து ஓட்டுக்கு வந்தால் இது பண்ண மாட்டோம், சூர்யாவுக்கு ஏன் பண்ணணும் பண்ணி சூர்யாவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க சில கட்சிகள், எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் இது தெரிஞ்சு பார்க்க முடியாது. நான் என்ன மீன் பண்ணுறேன்னு புரியுது. அப்படி எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன்னா நீ வந்து சூர்யா பண்ணு, நீ எதுக்குன்னா விஜய் ஓட்டு, நீ எதுக்கு விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் காமனாக இந்த சொல்கிறது தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் வந்து நல்லா பண்ணுவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? ஐ மீன்ஸ் சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே என்ன பண்ணுவாருன்னு. என்ன பண்ணுவாருன்ட்டு.